கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் பண்ண மஞ்சுஸ்தா, கடுக்காய், வெட்டிவேர், குப்பமேனி, ஆவாரம்பூ சோப்பு இவங்க எல்லாருமே நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆர்டர்ஸ். நம்ம மஞ்சுஸ்தா அண்ட் கடுக்காய், வெட்டிவேரை வந்து பை லேயரில் வந்து பண்ணியிருக்கோம். கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் நம்ம சோப்பு பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் வந்து ஒரே நாளில் வந்து ரெடி ஆகாது. ப்ராடக்ட் ரெடி ஆனாலுமே அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கோல்டு ப்ராசஸ் பண்ணும்போது ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸும் சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு தான் ப்ராடக்டை வந்து மேக் பண்ணுவோம். இந்த மெத்தடில் வந்து பண்ணும்போது நமக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து தேவைப்படும். அதுதான் க்யூரிங் டைம். இதனால் நம்ம ப்ராடக்ட் பண்ணி நம்ம வந்து அப்படியே வந்து காத்தோட்டமான இடத்துல வந்து வச்சு அந்த 40 டேஸ் வந்து அப்படியே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது பிஹெச். நம்ம சோப்போட பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ரேஷியோ ஒரு அளவு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டு வந்து பார்த்திங்கன்னா 10 வரைக்குமே இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட சோப்பு வந்து பார்த்திங்கன்னா 7.5 வந்து இதோட பிஹெச் வந்து லெவல் வந்து இருக்கும். பிஹெச் வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி பேக்கிங் சோப்புக்கு வந்து ப்ரைமரி பேக்கிங்காக வந்து சிங்க் ரேப்பை வந்து ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பாக்ஸில் வந்து நம்ம உள்ளே வந்து போட்டிருக்கோம்.